ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் புதிய மாதத்தின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்த மாதாந்திர பண்டிகை சிறப்பு ஆராதனைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆராதனை நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக விளங்கத்தக்கதாக இந்த ஆராதனையை ஆரம்ப ஜெபம் செய்து அடுத்து தியாகராஜ ஐயா அவர்கள் ஆரம்பித்து வைப்பார்கள். ஜெபம் செய்வோம். பரமபிதாவாகிய தேவனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக்கடவோம். கர்த்தர் உண்டு பண்ணின இந்த நாளாகிய இந்த நாளிலே மது பிள்ளைகளாக நாங்கள் ஆராதிக்க கிருபை தந்து மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆகஸ்ட் 31 நாட்கள் வரைக்கும் நீர் எங்களோடு கூட இருந்து இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியை காண கிருபை கொடுத்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த மாதம் முழுமையாக நீர் கூட இரும். இப்பொழுது நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனையிலே நம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். ஆவியோடு கருத்தோடு உண்மையோடு நாங்கள் தொழுது ஸ்தோத்தரித்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவாவியானவர் வல்லமையாக இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. 200 ஆண்டு கீதங்களிலே 6வது பாடலை பாடுவோம். கீதங்கள் 6, பாமாலை 10, கிறிஸ்து சபை பாமாலை 10வது பாடல். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை.
உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்முடைய பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபம் பண்ண கடவோம். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் கிருபையாக நம்மை பாதுகாத்தார். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. ஒரு புதிய மாதம் ஆண்டவருடைய இரக்கம் கிருபை நம்மை வழி நடத்தட்டும். எல்லா நன்மையினாலும் ஆண்டவர் நம்மை முடிசூட்டி கரம் பிடித்து நடத்தத்தக்கதாக கடந்த நாட்களிலே நம்மிடம் காணப்பட்ட குறைகள் குற்றங்களை தேவ சந்நிதியிலே மனத்தாழ்மோடு நாம் அறிக்கை செய்வோம். பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி புதிய மாதத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக. பொதுவான பாவரிக்கை மூலமாக நம்முடைய பாவங்களை தேவ சந்நிதியிலே மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோம். கருத்தை உணர்ந்து இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல வழிகளை விட்டு வழி வளைந்து போனோம். இருதய யோசனைகள் விருப்பங்களுக்கும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பவிரோதமாய் குற்றம் செய்தோம். இதை செய்யாமல் செத்த காலங்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக மனிதனுக்கு அருளிச்சத வாக்குத்தத்தின்படியே நிர்வாகங்கள் குற்றவாளிகளை இறங்கும். தப்பினருக்கு மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்த துக்கப்படுங்களை சீர்படுத்தும். இருக்குமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்தை மகிமை உண்டாகும். என் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியில் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எனக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகின்ற தம்முடைய ஜனத்திற்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரர்கள் அதிகாரத்தையும் கட்டளையும் அருளிச் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் இத்தினத்தை நாம் செய்கிறதற்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவராய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளிச் செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலை செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக. அந்த அப்பத்தை எங்கள் இன்று தாரும். விரோதமாக குற்றம் நாம் மன்னிக்கிறது போல என் குற்றங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் உங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இன்றைக்கு முடப்படும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறையே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 3ஆம் சங்கீதம். 3ஆம் சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தாவே, எழுந்தருளும். என் தேவனே, என்னை இரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர்.
தயவுசெய்து உட்காருங்கள். ஆண்டவரை தொழுது ஸ்தோத்திரித்து கன்வென்ஷன் கீதங்களிலே உள்ள ஒரு பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கன்வென்ஷன் கீதங்களிலே 23வது பாடல். கன்வென்ஷன் கீதங்கள் 23. தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே என்ற பாடல். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. வெண்மையும் சிவப்புமானவர் உண்மையே ஒருவாய் கொண்டவர். வெண்மையும் சிவப்புமானவர் உண்மையே ஒருவாய் கொண்டவர். என்னையே மீட்டு கொண்டவர் அன்னையே இதோ சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. சமஸ்த சபையின் சிரசே நமஸ்காரம் எங்கள் அரசே. சமஸ்த சபையின் சிரசே நமஸ்காரம் எங்கள் அரசே. பிரதானயம் மூலை கல்லே ஏராளமாய் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. அடியார்களின் அஸ்திபாரம் அறிவு கேட்டாத விஸ்தாரம். அடியார்களின் அஸ்திபாரம் அறிவு கேட்டாத விஸ்தாரம். கூடி வந்த எம் அலங்காரம் கோடா கோடியாய் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பார்த்திபனே கன ஸ்தோத்திரம் கீர்த்தனோ மங்களம் நித்யம். பார்த்திபனே கன ஸ்தோத்திரம் கீர்த்தனம் மங்களம் நித்யம். வாழ்க 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 என்றும் அல்லேலூயா ஆமென் ஆமென். தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொடர்ந்து நாம் திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்துள்ளப்பட்ட வேத பகுதி சகரியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனங்கள் முடிய. சகரியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனங்கள் முடிய. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். சுரூபங்கள் அபத்தமானதை சொல்லிச்சு, குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரித்தார்கள். சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி வியர்த்தமாக தேய்ச்சரவு பண்ணினார்கள். ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி
மெய்ப்பன் இல்லாததினால் சிறுமைப்பட்டார்கள். மெய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் மூண்டது. கடாக்களை தண்டித்தேன். சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அவர்களிலிருந்து கோடிக்கல்லும் அவர்களிலிருந்து கூடார முளையும் அவர்களிலிருந்து யுத்த வில்லும் வரும். அவர்களிலிருந்து ஆளுகிற யாவரும் ஏகமாய் புறப்படுவார்கள். அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளின் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளைப் போல இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தர் அவர்களோடே கூட இருப்பார். குதிரைகளின் மேல் ஏறி வருகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை இரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலும் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். எப்பிராயிமர் பராக்கிரமரை போல இருப்பார்கள். மதுபானத்தால் கழிப்பது போல அவர்களுடைய இருதயம் கழிக்கும். அவர்களுடைய பிள்ளைகளும் அதை கண்டு மகிழ்வார்கள். அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறும் என்பது வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, அமர்ந்தவாறே மற்றொரு கன்வென்ஷன் கீதங்களை நாம் இணைந்து உற்சாகத்தோடு பாடலாம். கன்வென்ஷன் கீதங்களிலே 557வது பாடல். கன்வென்ஷன் கீதம் 557, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம் எங்கள் கொடி வெற்றி கொடியே என்ற பாடல். யெகோவானிசியை போற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. யெகோவானிசியை போற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. வீறு கொண்டெழுவீரேசு வீரரே, மாறு கொண்டு மன்னர் முன்னே செல்கிறார். சீரியலும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, மீறும் எதிரி சதிகளுக்கு மிரளவோ. யூத சிங்கம் யுத்த சிங்கமே, அல்லேலூயா யூத சிங்கம் யுத்த சிங்கமே. யெகோவானிசியை போற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்தியாவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, அல்லேலூயா கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவானிசியை போற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஆவியில் நிறைந்து ஜெபம் செய்வோமே, ஆயுதங்கள் அணிந்து களம் செல்வோமே. ஆர்ப்பரித்து அலங்கமதை வீழ்த்தியே ஆவிகளின் சேனைகளை வெல்வோமே. கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா, அல்லேலூயா கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா. யெகோவானிசியை போற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவ ஆவினமில் இல்லையா.
ஜீவதேவ சேனை அல்லவா, அல்லேலூயா ஜீவதேவ சேனை அல்லவா. ஏகோவானிசியை போற்றி பாடுவோம், எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஏகோவானிசியை போற்றி பாடுவோம், எங்கள் கோடி வெற்றி கோடியே, அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சிலப்பிதவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினாலே கண்பினால் துர்ப்பித்து பிறந்தார். காலத்தில் பாடுபட்டு சிலரை உண்டு மரித்து அடக்கமிடப்பட்டு பாதத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தெழினார். பரம் ஏறி சில பிதாவாக்கிய இவரோடு வாசித்திருக்கிறார். இவர்களோரை மரித்தோடு ஞாயிற்றுக்கு வருவார். பரிசுத்தா விசுவாசிக்கிறேன். பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரி உயிர்த்தெழுதலும் இதையும் விசுவாசிக்கிறேன். ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்த மாதாந்திர பண்டிகை வேளையில் ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எல்லாம் வல்ல ஆண்டுடைய கிருபையும் இரக்கமும் தயவும் உங்களை சூழ்ந்து வழி நடத்துவதாக. புதிய மாதத்திற்காக ஆண்டுடைய சன்னிதானத்திலே நாம் பெற்றுக்கொள்கிற வாக்குத்தத்தம் சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் முன்பகுதி. சகரியா 10:6. நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். யாரை ஆண்டவர் நிலைக்க பண்ணுவாராம்? யூதா வம்சத்தாரையும் யோசேப்பு வம்சத்தாரையும். யூதா வம்சத்தார் அப்படின்னா இஸ்ரவேலின் தென்னாடு, அது யூதா வம்சம்னு அழைக்கப்பட்டது. யோசேப்பு வம்சம் அப்படின்னா வடநாடு. இஸ்ரவேல் தேசம் சவுலாலே ஆரம்பிக்கப்பட்டு தாவீதாலே அது பறந்து விரிந்த ஒரு சாம்ராஜ்யமாக விரிவாக்கப்பட்டது. சாலமோனுடைய காலத்திலே அது மேன்மையான அங்கே வளர்ச்சியை அது பெற்ற முன்னேற்றத்தையும் பெற்றது. சாலமோன் ஒரு பெரிய கட்டடப் பிரியனாக இருந்தபடினாலே ஏராளமான வரிகளை வசூலித்து அவன் கட்டடங்களை கட்டினான். அது நிமித்தம் பெருவாரியான கோத்திரங்கள் சாலமோன் மீது அங்கே மனஸ்தாபத்தோடு தான் இருந்தாங்க, கோபமாக தான் இருந்தாங்க. அவனுடைய காலம் வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க. அவனுடைய காலத்துக்கு பிற்பாடு ரெஹோபயாம் அவனுடைய மகன் வந்த பொழுது அவன்கிட்ட போய் அவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்களுடைய தந்தையார் அளவுக்கு மீறி வரியை போட்டார், அது வரியை குறைக்கணும்னு கேட்குறாங்க. அவன் அலட்சியமாக பேசி விடுகிறான். என்னுடைய சுண்டு விரல் என்னுடைய தகப்பனுடைய இடுப்பை விட அது பெரியது. இந்த தந்தையார் உங்களை சவுக்கால் அடித்து வேலை வாங்கினாரு, நான் தேள்களால் கொட்ட வச்சு வேலை வாங்குவேன். முரட்டுத்தனமாக பேசுகிறான். எனவே பெரும்பாலான 10 கோத்திரம் பிரிஞ்சு போயிடுது. 10 கோத்திரம் சாலமோனுடைய மகனாகிய ரெஹோபயாம் காலத்தை பிரிந்து தனியாக போயிடுது. அது வடநாடு அல்லது யோசேப்பு வம்சம் அப்படின்னு அது அழைக்கப்படுது. சாலமோன் ராஜாவுடைய சந்ததியினர் தென்னாடாகிய யூதா பகுதியை அவங்க ஆட்சி செய்து வர்றாங்க. தேசம் ரெஹோபயாம் காலத்து 2ஆக போயிட்டுது. இங்கே அதை பற்றி தான் பேசுறாரு. 2 பகுதியாக பிரிந்து போன தேசம் என்ன ஆச்சுது? அவர்கள் வடநாடு அசீரியா பேரரசாலும் தென்னாடு பாபிலோனிய பேரரசாலும் அங்கே முறியடிக்கப்பட்டு கைதியாக கொண்டு செல்லப்பட்டாங்க. கிறிஸ்துவுக்கு முன் 722ஆவது ஆண்டிலே வடநாடாகிய யோசேப்பு வம்சம் அசீரியா பேரரசாலை தோற்கடிக்கப்பட்டு எல்லாரும் அங்கே கைதியாக கொண்டு செல்லப்படுறாங்க. கிறிஸ்துக்கு முன் 587ஆவது ஆண்டிலே தென்னாடாகிய யூதா வம்சத்தார் பாபிலோனிய பேரரசாலை தோற்கடிக்கப்பட்டு
அவள் கைதிகளாக கொண்டு செல்லப்படுகிறார். அந்த சூழ்நிலை தான் சொல்லப்படுது இங்கே சகரியா மூலமாக, நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட மக்களை மீட்டு கொண்டு வருவேன், அவர்களை நிலைக்க பண்ணுவேன் என்ற ஒரு செய்தி. அது அப்படியே நடந்தது. அவர்கள் திரும்பி வந்து தேசத்தில் குடியிருந்தார்கள், உண்மைதான். பிற்பாடு கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலே ரோம பேரரசர்களாலே தோற்கடிக்கப்பட்டு உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். வரலாற்றில் நடந்த ஒரு உண்மை. பிற்பாடு 1948வது ஆண்டு நம்முடைய தேசம் சுதந்திரம் அடைஞ்ச அதுக்கு அடுத்த ஆண்டு இஸ்ரவேல் தேசம் உருவாக்கப்பட்டு உலகமெங்கும் உள்ள இஸ்ரவேல் மக்கள் அந்த நாட்டுக்கு திரும்பினாங்க. இன்று உலகத்திலே உள்ள வலிமையான நாடுகளில் ஒன்றாக இஸ்ரவேல் நாடு திகழ்கிறது. நிலைக்க பண்ணுவேன், யோசேப்பு வம்சத்தாரை யூதா வம்சத்தாரையும் ரட்சித்து நிலைக்க பண்ணுவேன் என்ற வார்த்தை சகரியா தீர்க்கதரிசி சொன்ன அந்த காலகட்டத்தில் நிறைவேறியது, இப்பொழுதும் நிறைவேறியிருக்கிறது. உலகத்திலே ஒரு சிறந்த வல்லரசுகளில் ஒன்றாக அது நிலைநாட்டப்பட்டு அநேக நாடுகளுக்கு உதவி செய்கின்ற ஒரு நாடாக இருக்குது. ஒரு பக்கம் இராணுவ தளவாடங்கள் விற்கிறாங்க, உண்மைதான். அதே நேரத்தில் விவசாய துறைகளிலே அநேக நாடுகளுக்கு உதவி செய்கின்ற ஒரு நாடாக இஸ்ரவேல் நாடு விளங்குது. சொட்டு நீர் பாசனம் இருக்குது பார்த்தீங்களா? நம்முடைய சகோதரர் கூட எத்தனையோ பேர் அதை பயன்படுத்தி சொட்டு நீர் பாசனம் அதை உலகத்துக்கே அறிமுகப்படுத்தினது இஸ்ரவேல் தேசம்தான். இவ்வாறு உலகத்துக்கு ஆசீர்வாதமாக விளங்குகின்ற ஒரு நாடு. ஆண்டவர் அந்த தேசத்தை நிலைப்படுத்தி இருக்கிறார். சரி, நமக்கு தர இந்த பகுதியில் தருகின்ற செய்தி என்ன? ஆண்டவர் நம்மையும் நிலைப்படுத்துவார். இந்த செய்தியை அதான் இன்னைக்கு, அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன், நான் உன்னை நிலைப்படுத்துவேன், நிலைக்க பண்ணுவேன். அதான் இன்னைக்கு செய்தி. நம்மை நிலைப்படுத்துவார். நம்ம எப்படி நிலைப்படுத்துவார்? நாளாகமத்தின் 2ஆம் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் நாம் யோசபாத் ராஜாவுடைய வரலாறு பார்க்குறோம். யோசபாத் ராஜா அவனுக்கு விரோதமாக பக்தி உள்ள ஒரு ராஜா, ஆண்டவரை நேசிக்கின்ற ஒரு ராஜா. அவனுடைய காலத்தில் அவனுக்கு விரோதமாக மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர் சேயீர் மலை தேசத்தால் சேர்ந்து யுத்தத்துக்கு வர்றாங்க. யுத்தத்துக்கு வந்த அந்த சூழ்நிலையிலே திரளான கூட்டம் வந்திருக்காங்க. தனியாக நின்று இவனால் ஜெயிக்கிறது கஷ்டம். தேவனுடைய சமூகத்தை நாடுகிறான், உபவாச ஜெபம் போடுறான். சாயந்திரத்தில் தீர்க்கதரிசியா எகாசியேல் அவர் செய்தி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அங்கே இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது கர்த்தருடைய யுத்தம், தைரியமா இருங்க, நாளைக்கு போங்க, வெற்றி உங்களுடையது என்று தீர்க்கதரிசியா எகாசியேல் சொல்கிறான். அடுத்த நாள் அவங்க எந்திரிக்காங்க காலையில். அந்த வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகவும் 20:20 அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாய் கர்த்தரை நம்புங்கள், அப்படி நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்படி சித்தி பெறுவீர்கள். கர்த்தரை நம்புங்கள், அப்படி நிலைப்படுவீர்கள். ஆண்டவர் நம்மை நிலைப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். தைரியமா இருங்க. 3 கோஷ்டிகள் நமக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்திருக்காங்களே, பயப்படாதுங்க. ஆண்டு நம்மோடு இருக்கிறார், நிலைப்படுவீர்கள் என்று சொல்றான். அங்கே நமக்கு தெரியும் அந்த நிகழ்ச்சி. முன்னணியில் தற்கொலை படை வீரர்களை நிறுத்துறதுக்கு பதிலாக பாடர் குழு நிறுத்தினா, இந்த 3 குழுவினர் ஒருவரோடு சண்டை போட்டு அங்கே மாண்டு போகிறார்கள். யோசபா தலைமையில் போய் அங்கே அந்த பள்ளத்தாக்கில் உள்ள கிடந்த எல்லா விதமான பொருட்களையும் செல்வங்களையும் ஆயுதங்கள் எல்லாத்தையும் 3 நாள் கொள்ளையிட்டு கொண்டு வர்றாங்க. அதனால் ஆசீர்வாதம், பிளெஸிங் என்று பெயர் விடத்தக்கதாக பெராக்கா அப்படின்னு பெயர் விடுறாங்க. அப்போ நிலைப்படுத்துவேன் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறுது. ஏன் நிறைவேறுது? கர்த்தரை முழுமையாக நம்பி வீரர்கள் இருக்க வேண்டிய இடத்துல பாடர் குழுவை நிறுத்தி ஆண்டவர் முழுமையாக சார்ந்து கொண்ட பொழுது எதிராளிகள் ஒருவரோடு சண்டை போட்டு அழிஞ்சு போறாங்க. அங்கே இஸ்ரவேல் மக்கள் யோசபாத் தலைமையிலே சென்ற எல்லாவற்றையும் கொள்ளை பொருளாக கொண்டு வருகிறார்கள். ஆசீர்வாதம் பெராக்கா என்று இந்த பள்ளத்தாக்குக்கு பெயர் எடுக்கிறார். ஆண்டவர் நம்மையும் நிலைப்படுத்துவார். சகரியா மூலமாக இஸ்ரவேல் மக்களை, யூதா வம்சத்தாரை, யோசேப்பு வம்சத்தாரை நிலைப்படுத்துவேன் ஆண்டவர் அவளை நிலைப்படுத்தியதை போல யோசபாத் ராஜாவுடைய காலத்திலே 3
தேசத்தின் மக்கள் யோசபாத்து விரோதமாக வந்து ஆண்டவர் அவருக்கு அங்கே யோசபாத்துக்காக யுத்தம் செய்து அவர் நிலைப்படுத்தியதை போல உங்களையும் இந்த புதிய மாதத்திலே வருகின்ற காலங்களிலே நம்முடைய ஆண்டவர் நிலைப்படுத்துவார். நம்மை நிலைப்படுத்துகின்ற ஆண்டவர் முதலாவது. இரண்டாவது, நம்முடைய ஆண்டவர் நியாயத்தை நிலைப்படுத்துவார். நம்முடைய வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளிலே மேடு பள்ளங்களிலே நம்மை நிலைப்படுத்துகின்ற ஆண்டவர் அவர். அது மாத்திரமல்ல, அவர் நியாயத்தை நிலைப்படுத்துபவர். அது ரொம்ப முக்கியமான வசனங்கள் நிறைய இருக்குது, பார்த்துக்கிடுங்க. சங்கீதம் 99:4 ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது, தேவரின் நியாயத்தை நிலை நிறுத்துகிறீர், நீர் யாக்கோபிலே நியாயமும் நீதியும் செய்கிறீர். இந்த ஒரு வசனத்தில் மட்டும் நீதி நியாயம் நீதி நியாயம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படும். ஆண்டவர் நீதியிலே பிரியப்படுகிறவர், நியாயத்தை நிலைநிறுத்துகிறவர். இந்த உலகத்தில் நியாயம் இருக்கணும், அது நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 29:4 இவ்வாறு சொல்கிறது, நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலைநிறுத்துகிறான், பரிதான பிரியனோ அதை கவிழ்க்கிறார். ராஜா தேசத்தை எப்படி நிலைநிறுத்துவாரா? நியாயத்தினால. கடவுள் எதை நிலைப்படுத்துறாரு? நியாயத்தை நிலைப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் நியாயத்தை நிலைப்படுத்துவேன். சங்கீதம் 99:4 பார்த்தோம். ராஜா என்ன செய்யறாரு? நியாயத்தினால் தேசத்தை நிலைநிறுத்துகிறான். ராஜா நியாயத்தை கடைபிடிக்கும் போது தேசம் நிலைப்படும். நம்முடைய பாரத தேசம், நம்முடைய இந்திய தேசம், நம்முடைய தமிழ்நாடு நிலைப்பட வேண்டும் என்றால் ஆளுகை செய்கின்றவர்கள் நீதி செய்யணும். ஆளுகை செய்கின்றவர்கள் நீதியும் நியாயத்தையும் செய்தால் நம்முடைய தேசம் நிலைப்படும், நிலைநிறுத்தப்படும். எந்த தொற்றும் நம்முடைய தேசத்தை அங்கே கவிழ்த்து போட முடியாது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நியாயத்தை நிலைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். நம்முடைய தலைவர்கள் நியாயத்தை நிலைப்படுத்தும் போது தேசம் நிலைப்படும் என்று சொல்கிறார். ஆண்டவர் நியாயத்தை நிலைப்படுத்துவேன் சொல்றாரு, நியாயம் செய்கின்ற நாட்டை நிலைப்படுத்துவேன் சொல்றார். இன்னொரு வசனம், அருமையான ஒரு வசனம் இருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42:4 அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தப்பட்டும் மட்டும் இழக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவர்னா யாரை பற்றி சொல்லியிருக்குனாக்கே, அங்கே மனிதகுமாரனை பற்றி சொல்லப்படுகிறது. மேசியாவை பற்றி ஏசாயா 42 இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகின்ற ஒரு அதிகாரம். இதோ நான் ஆதரிக்கிற தாசன், என் ஆவி அவர் மேல் அவரை பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு அங்கே நியாயத்தை வெளிப்படுத்துவார் இல்லையா? இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுடைய அந்த ஞான ஸ்நானம், அவருடைய மறுரூப மலையில் உள்ள சூழ்நிலைகள் அங்கெல்லாம் சொல்லப்படுற வசனம் இது. இதோ நான் ஆதரிக்கின்ற என் தாசன், நான் ஆதரிக்கின்ற என் தாசன், இவர் மீது நான் பிரியமாக இருக்கிறேன், இவர் மீது நான் பிரியமாக இருக்கிறேன். இயேசுடைய ஞான ஸ்நானத்தை சொல்லப்படுது. இதே இந்த ஏசாயா 42:1 மறுரூப மலையில் சொல்லப்படுது. அப்போ அவருடைய ஊழியத்தின் அடிப்படை என்ன இல்லையா? இயேசுடைய ஊழியத்தில் சொல்லப்படுகின்ற இந்த வசனத்தின் அடிப்படை என்ன? 4 வசனம், அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தப்பட்டு மட்டும் இழக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. இப்போ நியாயத்தை இந்த உலகத்தில் நிலைநிறுத்துவது தான் மேசியாவுடைய தேவகுமான இயேசுவின் வாழ்வின் அடிப்படை. அதுவரைக்கும் அவர் இழக்கரிப்பதும் இல்லை. இழக்கரிப்பதுனா சோர்ந்து போக மாட்டார், அவர் பதறுவதில்லை, மனம் தளர்வதும் இல்லை. மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதகுமாரனாக அவர் பணிவிடை செய்த காலத்திலே அந்த பணியின் அடிப்படையான நோக்கம் என்னன்னாகி நியாயத்தை நிலைநிறுத்துவது. நாம் பொதுவாக என்ன சொல்லிடுறோம்? இந்த உலகத்தில் எங்கேயா நியாயம் கிடைக்க போகுது, நீதி எங்கே கிடைக்க போகுது? அது ஒரு நாள் நடக்காது. இந்நாளும் உலகம் இப்படி தான் இருக்கும், ஒரு பிரயோஜனம் இருக்காது, எல்லாம் தப்பாக தான் நடந்துகிட்டு இருக்கோம் என்று நாம் எண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன செய்வாராம்? பூமியிலே நியாயத்தை நிலைப்படுத்த மட்டும், பரலோகத்தில் இல்லை,
அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும், பூமியில நியாயத்தை நிலைநாட்ட மட்டும் அவர் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை, சோர்வடைய மாட்டார், மனம் தளர மாட்டார். அவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில், நம்ம இருக்கிற இடத்துல, நம்முடைய வீட்டில், நம்முடைய தெருவில், சமுதாயத்தில், சபையில், நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நியாயத்தை நிலைநிறுத்த நாம் அழைக்கப்படுறோம். அப்போ இந்த புதிய மாசன் வாக்குத்தத்தத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை நிலைப்படுத்துவேன். அதான் நமக்குரிய செய்தி. இஸ்ரவேல் மக்களையும் யூதா மக்களையும் நிலைப்படுத்திய ஆண்டவர் உங்களை நிலைப்படுத்துவேன் இந்த வாக்கு கொடுக்குறேன். உங்களை நிலைப்படுத்துவேன், உன் குடும்பத்தை நிலைப்படுத்துவேன், உன் சபையை நிலைப்படுத்துவேன். ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. நம்மகிட்ட அவர் என்ன எதிர்பார்க்குறாரு? நியாயத்தை நிலைப்படுத்த. ஏன்னா தேவகுமாரனாகிய தாசனுடைய வேலை அதுதான். இவர் என்னுடைய தாசன், இவர் மீது பிரியமா இருக்கிறேன். அவருடைய வேலை என்ன? நியாயத்தை நிலைப்படுத்த மட்டும். அவர் சோர்ந்து போக மாட்டார், மனம் தளர மாட்டார். இந்த உலகத்தில் நியாயம் நீதி நிலைப்படுற வரைக்கும் நாம் ஆழமாக செயலாற்ற அழைக்கப்படுகிறோம், உறுதியோடு செயலாற்ற நாம் அழைக்கப்படுறோம். மூணாவது 1 பேதுரு 5:10 நாம் வாசம் முடிக்கலாம். 1 பேதுரடிகளார் எழுதிய முதலாவது நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தம்முடைய நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுமிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. பாடனுமிக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்களை நிலைநிறுத்துவேன். உங்களுடைய பாடுகளை நினைச்சு நீங்க கலங்கி கண்ணீர் வெடிக்க வேண்டியதில்லை. உங்களுடைய பாடுகளை எண்ணி அனுதினமும் நீங்கள் சோர்ந்து போகாதுங்க. உங்களுடைய பாடுகளின் மத்தியிலே நான் உங்களை நிலைநிறுத்துவேன். ஆனால் நிலைநிறுத்துறதுக்கு முன்னால் ஒன்று நான் செய்ய போறேன். அது என்ன என்றால் உங்களை சீர்படுத்துவேன், சீர்படுத்தி நிலைநிறுத்துவேன். அன்பானவர்களே, இந்த சீர்படுத்துறதுங்கிற அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நீ மார்க் எழுதின சுவிசேஷத்தில், மார்க் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அதே கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே கிரேக்க வார்த்தை பார்த்துக்கிடுங்க. மார்க் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், இயேசு அவிட விட்டு சற்று அப்புறம் போன போது செபதேவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலை வலைகளை பழுது பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு. இந்த கிரேக்க வார்த்தை அங்கே சீர்படுத்தி அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அதே வார்த்தை இங்கே எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு? பழுது பார்த்து கொண்டு. வலையை ஏன் பழுது பார்ப்பாங்க? மீனவர்கள் வலையை ஏன் பழுது பார்க்குறாங்க? அதில் சில தையல்கள் விட்டுருக்கலாம் இல்லையா, சில கண்ணிகள் விட்டுருக்கோம், சில கயிர்கள் அங்கே அற்று போயிருக்கலாம், அதிகமாக இந்த சிப்பி நத்தை கூடுகள் இதெல்லாம் அங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கலாம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை சுத்தம் பண்ணாமல் மீண்டும் இந்த வலையை நாம் போட்டுக்கிட்டே இருந்தால் சில கண்ணிகள் அற்று போனால் இல்லையா, அந்த துவாரங்கள் பெருசாகி அந்த மீன் எல்லா மீனும் அது வெளியே போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதிகமாக சிப்பி நத்தைன்னு இருந்தால் அந்த எடை தாறுமாறாக ஏறிவிடும், அந்த வலை வீசுவதை கடினமாகிவிடும். அன்பார்ந்தவர்களே, அப்போ ஒரு வலை, மீன் பிடிக்கின்ற ஒரு வலை அழகாக நேர்த்தியாக பயனுள்ளதாக அது பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் அது பழுது பார்க்கப்பட வேண்டியது இருக்குது, சீர்படுத்தப்பட வேண்டி இருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவராலே சரியான முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால் நாமும் சீர்படுத்தப்பட வேண்டும். அதான் பேதுரு சொல்றாரு, ஆண்டவர் உங்களை சீர்படுத்தி நிலைநிறுத்துவார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மேலான ஆசீர்வாதத்தை தந்து தன்னுடைய கருவியாக உங்களை பயன்படுத்தணும்னாக்கி முதல்ல உங்களை சீர்படுத்துறார். அதுக்கு நாம் விட்டு கொடுக்கணும். ஆண்டவரை என்னை சீர்படுத்தும். எப்படி ஒரு மீனவன் தன்னுடைய வலையை பழுது பார்த்து பயன்படுத்துறான், அதுபோல் என்னை பழுது பார்த்து பயன்படுத்த ஆண்டவரே என்னை விட்டு கொடுக்க ஒப்பு கொடுக்க நாம் அழைக்கப்படுறோம். சகரியா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கும் யூதா மக்களுக்கும் சொல்லப்பட்ட வாசகம், நான் உங்களை நிலைப்படுத்துவேன். சொன்ன வார்த்தை அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றினார். நம்மையும் நிலைப்படுத்துவார். யோசபாத் ராஜாவின் காலத்திலே நிலைப்படுத்திய ஆண்டவர் உங்களையும் என்னை நிலைப்படுத்துவேன். இந்த தொற்று நோய் காலத்திலும் மேடு பள்ளங்கள் நிறைந்த ஏற்றத்தாழ்வு நிறைந்த இந்த காலகட்டத்திலும் ஆண்டவர் உங்களை நிலைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். மாத்திரமல்ல, நியாயத்தை நிலைப்படுத்துவேன். ஆண்டவர் தனி மனுஷன் தனி குடும்பத்தின் மீது மட்டுமல்ல,
உலகத்தையே நேசிக்கிறவர், எல்லாரையும் நேசிக்கிறவர், எல்லா மக்கள் மீது அன்பு கூறுகிறவர். அதனால நியாயத்தை அவர் நிலைப்படுத்த விரும்புகிறார். நியாயத்தை நிலைப்படுத்தினாதான் அந்த நன்மை எல்லாருக்கும் கிடைக்கும் இல்லையா? தந்தை தாய்க்கு 5 பிள்ளைகள் இருக்காங்க, ஒரு பிள்ளை மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்களா? 5 பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ கடவுள் இந்த உலகத்தை படைத்தவர் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் அவர் நியாயத்தையும் நீதியும் நிலைப்படுத்தணும். நியாயத்தையும் நீதி நிலைப்படுத்தினா தேசம் நல்லா இருக்கும். தேசம் நல்லா இருக்குன்னா எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க. அதுதான் ஆண்டோட விருப்பம். நீதியை நிலைப்படுத்துவேன்னு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை சீர்படுத்தி நிலைநிறுத்துவேன்னு வாக்கியம் கொடுக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கவும் நம் மூலமாக உலகை ஆசீர்வதிக்க விரும்புகின்ற ஆண்டவர் முதலாவது நம்மை சீர்படுத்த விரும்புகிறார், நம்மை பழுது பார்க்க விரும்புகிறார், நம்முடைய குறைவுகளை நீக்க விரும்புகிறார். இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆண்டோடைய திருக்கரத்தில் என்னை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை பழுது பார்த்தலும், இந்த குறைவுகளை நீக்கிறலும், நான் உண்மை பற்றி கொண்டு உங்கள் பிரியமான மகனாக வாழ என்னை தருகிறேன். ஆண்டவரே, நியாயத்தை நிலைநிறுத்த மட்டும் ஆண்டவரே, எந்த வித சோர்ந்து போகாத ஆண்டோட கருத்தை என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை ஆண்டு கொள்ளும். உடைய மேலான அதிசயங்களை விளங்க பண்ணும். உன்னதமான நன்மைகளை எங்களுக்கு தாரும். உங்களுக்கு பிரியமுள்ள மக்களாக நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அவருடைய மேலான கிருபைகளையும் அவருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நாம் பெற்று இறைநாமத்தை மையப்படுத்த ஆண்டவர் தாமே நமக்கு அருள் புரிவாராக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நம்மை நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீதங்களிலே 270வது பாடல், 200 ஆண்டு கீதங்கள் 270 கீர்த்தனை, அதுவும் 270வது பாடல் தான். கிறிஸ்தவ கீர்த்தனைகளும் 270வது பாடல் தான். ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரை, சேர்ந்தே எக்காலம் ஓதுவோம் என்ற பாடல். Bye.
ஜெபம் பண்ண கடவோம். அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக உமக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வல்லமை, உடைய இரக்கம், தயவு என்னை சூழ்ந்து வழிநடத்துவதற்காக நன்றி. நம் தேவனை கர்த்தாவே, வாக்குத்தத்தங்கள் எங்களுடைய வாழ்விலே ஆமென்றும் ஆமென்றும் பலிதமாவதற்காக நன்றியோடு நம்மை சோத்திருக்கிற ராஜா. நம் தேவனை கர்த்தாவே, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலே நீர் கொடுத்த வாக்கிற்கு இன்றும் உண்மை உள்ளவராக நீ இருந்தீர் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் குறைவுள்ளவராக இருந்தாலும் நீ நிறைவுள்ளவராக உம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறீர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உம்முடைய வாக்குத்தத்தங்களை ஆமென்றும் ஆமென் என்று இருப்பதற்காக நன்றி. இந்த புதிய மாதத்தின் வாக்கிற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தின் மூலமாக வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள துணை செய்யும். விசேஷமாக எங்களுடைய இந்திய நாட்டுக்காக மன்றாடுகிறோம். தேசத்தின் தலைவர்களை கிருபையாய் கண்ணோக்கி பாரும். தேசத்திலே இந்த தொற்று வியாதியானது முற்றிலுமாக அகன்று போக அருணாத அனுகிரகம் செய்வீராக. மிஷினரி இயக்கங்களை கண்ணோக்கி பாரும். ஏழை எளிய மக்கள் மத்தியிலே ஆண்டவரே பல்வேறு பணிகளை செய்கின்ற இயக்கங்கள் எல்லாவற்றுக்காக கருத்தோடு ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, திருச்சபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்திய தேசம் ஆண்டவரே இயங்கி வருகின்ற அனைத்து சபைகளுக்காக நன்றி. இந்த பொறுப்பாளர்களுக்காக நன்றி. ஆண்டவரே, இதோ இந்த வல்லமுள்ள நாமத்து மகிமையாக, சாட்சியாக, உப்பாக, ஒளியாக திருச்சபைகள் இந்திய தேசத்தை செயலாற்ற ஆண்டவர் துணை புரியும். எங்களுடைய டயசிஸ்க்காக நான் ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பாரும். டோனாவூர் சேகரத்துக்காக நன்றி, ஆசீர்வதியும். டோனாவூர் சேகரத்தை சேர்ந்த பிள்ளைகள் பல்வேறு இடங்களில் இருக்கிறாங்க. அவள் எல்லாரும் கிருபையாக கண்ணோக்கி பாரும். இணையதளம் வழியாக ஆண்டவரே இதில் அநேக திருச்சபைகளை சேர்ந்த பிள்ளைகள் இணைகிறார்கள். அந்த சகோதர சமயத்தினர் கூட ஆண்டவரே பலர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். நம் தேவனை கர்த்தாவினால் இசைந்து இணைந்து உடைய நாமத்தை மயப்படுத்துகின்றோம். அது கூடி வருகின்ற பொழுதெல்லாம் எங்கள் மத்தியில் வருகின்ற நேசர், இந்த ஜெபங்களை அங்கீகரிக்கின்ற நேசர், இந்த ஆறாலும் இணைந்து பங்கு பெறும் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்பத்தின் காரியங்களை நீ அனுகூலப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நாம் மன்றாடுகிறோம். இந்த மாதம் முழுவதும் இந்த அருள் பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்வதாக. நீங்கள் கிருபையை வழிநடத்தட்டும். இந்த சிறு பிள்ளைகளை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்துக்கொள்ளும். படிக்கின்ற பிள்ளைகளை கிருபையாய் ஆசீர்வதியும். எங்கள் கல்வி ஸ்தாபனங்களை யாவும் திறக்கட்டும் சுவாமி. பள்ளிகள், கல்லூரிகள் யாவும் திறந்து எங்களுடைய பிள்ளைகள் ஞானம் வழங்க கற்றுக்கொள்ள துணை செய்யும். அப்படி ஆண்டவரே, வழிபாட்டு தலங்கள் யாவும் எந்த விதமான நிபந்தனையுமின்றி பூர்ணமாக திறக்கப்படட்டும். தேவனை கர்த்தாவே, நிபந்தனைகள் இல்லாதபடி ஆண்டவே தேவாலயங்கள் அண்ட் இன்னுமா வழிபாட்டு தலங்கள் யாவும் திறக்கப்பட ஆண்டவர் துணை செய்வீராக. ஆண்டு உம்முடைய பரிசுத்த நாமம் என்று மகிமைப்படட்டும். நம்முடைய ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை எப்பொழுதும் செய்து நிறைவேற்றி இந்த வல்லமுள்ள நாமத்தை நான் சாட்சியாக வாழத்தக்கதாக நாள்தோறும் ஆண்டவர் தாமே எங்களை ஆதரித்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். சபையின் பெரியவர்கள், தாய்மார்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். வயது முதிர்ந்த பெரியவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவனை கர்த்தான் தொற்று நோய் காலத்தில் வயது முதிர்ந்த மக்களை விசேஷமாக நீர் கண் நோக்கி பாரும். எல்லா நன்மையினால் ஆண்டு கொள்வீராக. துதிக்கான மகிமையில் அவற்றை பாதப்படிகளை சமர்ப்பிக்கிறேன். இந்த புதிய மாதத்தின் நன்மையினால் கிருபையினால் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டு வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மோடு வேண்டிக் கொள்கின்றோம் பரமபிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதங்களிலே 592வது பாடல். கீதங்கள் 592. பாமாலை முடிவு கவிகள் 4. பாமாலை முடிவு கவிகள் 4. தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும். Amen.
ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே பிரீதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. யாவ் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.